அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் கலை என்ற பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஹதீஸ் கலைக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி ஹதீஸு அவசியம்தான், ஹதீஸுகளும் மார்க்க ஆதாரம்தான் என்பதை விளக்கும் ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், சில பேர் சில குர்ஆன் வசனங்களை தப்பாக எடுத்து காட்டி ஹதீஸு தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிற காரணத்தினால் ஹதீஸ் அவசியம்தான் என்பதை நம்ம நிறுவிவிட்டு தான் ஹதீஸ் கலைக்கு போகணும். அதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். குர்ஆன் அல்லாத வஹி இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின இந்த உலூமுல் ஹதீஸ் சம்பந்தமான பாடங்களை உங்களுக்கு அதனுடைய ஆதாரங்களை எழுத்து வடிவில் பிடிஎஃபாகவும் இந்த குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின ஆதாரங்களை ஆலிம் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கூட இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தின எல்லா பாடத்தையும் டெக்ஸ்ட் வடிவமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இப்போது இன்றைக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எதை வச்சு இந்த மாதிரி கருத்துக்கு வர்றாங்கன்னு கேட்டால், குர்ஆனை பற்றிய ஆய்வுலாம் அவங்களுக்கு கிடையாது. குர்ஆன் ஹதீஸை பற்றி என்ன சொல்லுது என்கிற நாலேஜெலாம் அவங்களுக்கு இல்லைங்கிறத இது வரைக்கும் நம்ம காட்டின ஆதாரத்தில் நீங்கள் விளங்கியிருப்பீங்க. எதை வச்சு அவங்க சொல்லுவாங்கன்னா, சில ஹதீஸுகளை பார்ப்பாங்க. இந்த ஹதீஸ் இது நம்ம இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது, அதனால் ஹதீஸ் தேவையில்லை. எதை வச்சு இந்த மாதிரி சிந்தனைக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில ஹதீஸுகள் பாரதூரமான கருத்துள்ள ஹதீஸுகள் மாதிரி தெரியும், அதை எடுத்து வைத்து இந்த ஹதீஸ் பார்த்திங்களா இப்படிலாம் ஹதீஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க, அதனால் ஹதீஸ் தேவையில்லை என்கிற அடிப்படையில் சில ஹதீஸுகளை எடுத்து காட்டி தான் மக்களை மூளை செலவு பண்ணுவாங்க. அந்த ஹதீஸுகளில் சிலது குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், பேச்சுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த ஹதீஸைத்தான் வேணான்னு சொல்லணுமே தவிர ஹதீஸை வேணான்னு வாதம் வைக்கலாமா? குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு தெரியுது, ஹதீஸுடைய விதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம உலூமுல் ஹதீஸில் இந்த தலைப்பில் பின்னாடி பார்க்கத்தான் போகிறோம். அப்போ ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சிலதை காணும் பொழுது அவங்க முடிவு வர்றதா இருந்தால் ஹதீஸுக்கு முரணாக இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சரி, என்ன சிந்திச்சு பார்த்தாலும் அது முரணாக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்தால் இவங்க என்ன முடிவு எடுக்கணும்? எந்த ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதோ அந்த ஹதீஸை விட்டுட்டு பொதுவான ஹதீஸை நம்ம ஏற்றுக்கிற முடிவுக்கு தான் வரணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 7-8 ஹதீஸை பார்ப்பாங்க, இது எல்லாமே கொஞ்சம் நெருடலாக இருக்கும் அவங்களுக்கு. உடனே ஹதீஸ் தேவையில்லை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில ஹதீஸில் காட்டுவாங்க. இந்த விஷயத்தில் ஹதீஸுடைய விதி என்னன்னு அவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஹதீஸில் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும்னு விதி ஹதீஸ் கலையில் இருக்குதானே? அப்படி இல்லை. அதை நீங்கள் பிறகு நம்ம விரிவான ஆதாரங்களோடு நம்ம அதை விளக்க இருக்கிறோம். இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்கும் என்று சொன்னால் அதை மட்டும் ஏற்கக்கூடாது என்பது தான் ஹதீஸ் கலையுடைய விதி. அதை ஒத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த குர்ஆன் மட்டும் போதுன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குன்னா இல்லை, அது ரெண்டாவது விஷயம். இவர்கள் எந்த ஹதீஸுகளை வைத்து குர்ஆனுக்கு மாற்றம் என்று ஹதீஸ் வேணாங்கிறாங்களோ அந்த ஹதீஸ் சிந்திச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்காது. அது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாத ஒரு விளக்கம் அதற்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது கொடுத்து ரெண்டையும் இணைக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹதீஸை வேணாம்பாங்க. சில ஹதீஸுகள் குர்ஆனுக்கு மாற்றம்னு சொல்லுவாங்க, நிஜமாக மாற்றமாக இருக்கும். அப்படின்னா அந்த ஹதீஸை விட்டால் பரவாயில்லை. இவங்களுடைய கோட்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால், சில ஹதீஸை எடுப்பாங்க, இது குர்ஆனுக்கு மாற்றோம், சரி குர்ஆனுக்கு மாற்றோம், அதனால் என்ன இந்த ஹதீஸை வேணான்னு சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். அப்போ ஹதீஸே வேணான்றாங்க. சில ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றம்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஹதீஸே வேணாங்கிறது தான் இவங்களுடைய அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் மறுப்பாளர்களுக்கு அவங்களுடைய சிந்தனையில் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம் இதுவாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக என்ன எடுத்துக்காட்டுவாங்கன்னு கேட்டால், நம்ம தௌஹீதில் இருக்கிற எல்லாருமே இந்த ஷிர்க் என்பதை நம்ம நஞ்சு மாதிரி வெறுப்போம். யாரெல்லாம் ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க ஷிர்க்கை ஆதரிக்கவே முடியாது.
ஷிர்கான எல்லா விஷயத்தோடு தூரமாக இருக்கணும் என்று நம்ம நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் உள்ள மக்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம தொழுகையில் அத்தஹியாத் அவங்கள்ட்ட வாதங்கள் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். இப்போ அத்தஹியாத் ஓதுறோம்ல, இந்த அத்தஹியாத்தில் வந்து அப்பட்டமான ஷிர்க் இருக்குது, அதனால ஹதீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தஹியாத்தில் எங்கே ஷிர்க் இருக்குது என்று கேட்டால் நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக தான் ஒரு ஹதீஸ், 831வது ஹதீஸு புகாரியில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இது எல்லா ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஹதீஸே தெரியாட்டா கூட நீங்கள் மனப்பாடம் பண்ண அத்தஹியாத்தில் இது இருக்கிறது. நீங்கள் தொழுகையில் அத்தஹியாத் ஓதுவீங்கல்ல, அதில் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் மோதிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதில் அந்த வாசகத்தை எடுத்துக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த அத்தஹியாத்தில் இல்லாஹி ஒசல்வாத் ஒத்தைபாத் வரைக்கும் விட்டுட்டு அடுத்து என்ன வரும்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ஒரு ரஹமத்துல்லாஹி, அல்லாவுடைய ரஹமத்தும் உண்டாகட்டுமாக. இப்போ பரக்காத்துஹு, அல்லாவுடைய பரக்கத்தும் உண்டாகட்டுமாக என்று ஒரு வாசகத்தை அந்த அத்தஹியாத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே ஓதிக்கிட்டு இருக்கிறோம். 72 கூட்டத்தாரும் இந்த அத்தஹியாத்தை என்ன செய்கிறோம், நம்ம ஓதுகிறோம், தொழுகையில் ஓதுகிறோம், இருப்பில் உட்காந்து ஓதுகிறோம். இந்த ஹதீஸை எடுத்து என்ன செய்வாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எப்படி பாருங்கள், ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க, ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க, அலைக்கன்னா உன்மீதுங்கிறோம்ல, உன்மீதுன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்வது அந்த ஷிர்க்கு தானே. அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு தொழுகையில் ஷிர்க் வைக்க சொல்லி அந்த ஹதீஸுகள் வழிகாட்டுகிறது. நீங்கள் வணங்குறது அல்லாவை, கூப்பிட்றது ரசூல்லாவை. அப்போ தொழுகை என்பது அல்லாவுடைய முனாஜாத்து, அல்லாவோட உரையாடல்னு ஒரு பக்கம் சொல்கிறீர்கள், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறீர்கள்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்க நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அதுவும் ஐயுஹன் நபி கூப்பிட்டு, நபியேன்னு கூப்பிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கன்னு ஒன்று உம்மீதுன்னு சொல்வதிலேயே ஒரு ஷிர்க் வருகிறது. நபியேன்னு ஒரு கூப்பிட்றீங்கல்ல, அது வேறு அர்த்தமே கிடையாது அப்படின்ட்டு காட்டுற மாதிரி தெள்ள தெளிவாக நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்ட்டு வருது. ஒரு ரஹமத்துல்லாஹி ஒரு பரக்காத்து, இந்த வாசகம் அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து இது இஸ்லாத்தில் ஒரு உடன்பாடான ஒரு விஷயமா? தொழுகைக்கு வெளியில் இருந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொன்னாலும் கூட ஷிர்க் தான் அது. தொழுகைக்கு அவங்க வாதம், தொழுகைக்கு உள்ளே உட்காந்துட்டு செஞ்சிங்கன்னா டபுள் ஷிர்க்காக போயிடும். தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ்வை வணங்குற ஒரு இபாதத்துக்குள்ளே ரசூல்லாவை வந்து கூப்பிட்றதா? இது என்ன வகையில் நீங்கள் அதை கூப்பிட்றீங்க அப்படின்னு இதை சொல்லும் பொழுது இது வந்து இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குது. தௌஹீதை சொல்லக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் மாற்றமாக இருக்கிறது. எதுக்கெல்லாம் மாற்றமாக இருக்குது? நபியே இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்தவர்களை செவியேற்க செய்ய உனக்கு முடியாதுன்னு குரானில் இருக்குதுல்ல, இதில் கூப்பிட்றீங்களே செவியேற்க செய்வார்னு கருத்து வந்துடுதா இல்லையா? ஒமா அந்த பி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உனக்கு முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இறந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் குரான் முழுவதும் என்ன செய்கிறது, நெடுக இருக்கிறது. ஒமி வராயிகும் பர்சகுன் இலா யோமி யுபாசுன், இறந்துட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப எழுப்புற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு திரை போடப்படுகிறது. இங்கே உள்ளது அங்கே போகாது, அங்கே உள்ளது இங்கே வராது என்று திரை போடப்படுகிறது. இப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒமா எஸ்தபில் அஹையா உலல் அம்பாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று குரான் சொல்லுகிறது. அப்போ இப்படிலாம் இந்த மாதிரி வசனங்களாக எடுப்பாங்க. இது மாதிரி இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று குரானில் இருக்கிறது. அப்போ ஒரு மரணித்து விட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை போய் ரசூல்லாவை போய் நீங்கள் மரணத்திற்கு பிறகு கேட்காது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நபியன்னு கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இது என்ன வகையான இது தௌஹீது? இதை பார்த்தோன்னு நினச்சா அவனுக்கு நம்ம தொழுகை இப்போ நாசமாக்குது. இப்போ அப்படி சந்தேகம் வரும்ல, தௌஹீதில் உள்ள உறுதியான ஒருத்தருக்கு என்ன சந்தேகம் வரும்னு கேட்டால், ஆமாம் நம்ம தொழுகிறது அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ்வை தொழுகிற அந்த தொழுகைக்குள்ளே நபியான்னு கூப்பிட்டா அது என்ன இது? இப்போ உசுரோட ரசூல்லா இருக்கும்போது கூப்பிட்டாலும் தப்பு தானே, மரணத்துக்கு பிறகு கூப்பிட்டா ரெண்டு தப்பாக போயிடுத. மரணிச்சாலை கூப்பிட்றதுங்கிற ஒரு தப்பு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அல்லாஹ் தவிர மற்றவங்களை அழைக்கிறது இன்னொரு தப்பு. அங்கே உட்காந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்விகளை கேட்பாங்க. அப்போ இந்த தஷஹுது என்ற அத்தஹியாத்து ஷிர்க்கு, அவங்க வாதம் என்னது?
இதெல்லாம் ஷிர்க் அப்படிம்பாங்க. இதில் இது கேட்கும்போது கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் இந்த மாதிரி கேட்குறவங்கள புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லணும். இப்போ ஒரு இதே மாதிரி குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. இவர்கள் சொல்கிற வாதப்படி ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறது ஷிர்க்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, சரிதான், ஷிர்க்கு தான். ஆனால் இதே மாதிரி குர்ஆனில் ஒன்று இருக்குது, அது இப்போ ஷிர்க்குன்னு குர்ஆனை வேணான்னு சொல்லுவீங்களா என்று நம்ம 43, 45வது வசனத்தை எடுத்து பதில் நம்ம ரெண்டாவது சொல்லுவோம். முதல்ல ஒரு எதிர்கேள்வி வைப்பது என்னன்னு கேட்டால், அவங்களுடைய சிந்தனையை என்ன செய்யணும், திருப்புவதற்காகத்தான், அவங்க சிந்தனையை கூர்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு எதிர்கேள்வியை கேட்டுவிட்டு அந்த பதில் சொன்னால் ஆழமாக பதியும். இந்த 43, 45 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வஸ் அல் நபியே நீங்கள் கேளுங்கள். வஸ் அல்னா சஅல உலர்ந்து உள்ளது, வஸ் அல் நீங்கள் கேளுங்க. மண் அர்சல்னா மின் கபலிக்க, உமக்கு முன்னால் நாம் அனுப்பினோமே, மின் ருசுலினா நம்முடைய தூதர்மார்களிலிருந்து நம்ம முன்னால் அனுப்பியிருக்கிறோமே, அந்த முன்னால் அனுப்பின தூதர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. என்ன கேளுங்க? அஜஅல்னா நாம் ஆக்கியிருக்கிறோமா, மின்தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன், ரஹ்மான் இல்லாத ஆலிஹத்தன் கடவுள்களை நம்ம ஆக்கியிருக்கிறோமா, யோபதூன் வணங்கப்படக்கூடிய கடவுள்களை, ரஹ்மான் இல்லாத கடவுள்களை நம்ம ஏற்படுத்தி இருந்தோமா என்று முந்திய தூதர்கள்ட்ட கேளுங்க. உமக்கு முன்னால் எந்த தூதரை நம்ம அனுப்பினோமோ அந்த தூதர்கிட்ட கேளு அப்படின்னு நல்லா கட்டளையிடறான். நேரடி அர்த்தம் இதுதான். நேரடி அர்த்தம் என்னது? ரசூலுல்லாஹ்வை போய் கேட்க சொல்கிறான். யார்கிட்ட கேட்க சொல்கிறான்? இப்ராஹிம் நபிகிட்ட கேட்க சொல்கிறான். முன்னாடி உள்ளதானே இஸ்மாயில் நபிகிட்ட கேட்க சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்க சொல்கிறான். நூஹ் நபிகிட்ட கேட்க சொல்கிறான். இஸ்ஹாக் யாக்கூப் நபிகிட்ட கேட்க சொல்கிறான். முன்னாடி உள்ள நபினா இல்லாட்டியும் முந்தி உள்ள நபிமார்கள்ட்ட போய் நபியை நீ கேளு. என்ன கேளு? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை நம்ம ஏற்படுத்தி இருந்தோமா என்று அவங்கள்ட்ட கேட்டுப்பார் அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம். இப்போ இதை இவங்க அத்தஹியாத்தில் கேட்ட மாதிரி விளங்கி கொள்வதாக இருந்தால் அதே கேள்வி இந்த குர்ஆனில் இப்போ வரும். எப்படி வரும்? முந்தி உள்ளவங்களாம் மூத்தா போயிட்டாங்களா, இருக்கிறாங்களா? மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போனாலும் கேட்காது தானே? கேட்காது. அப்போ ரசூலுல்லாஹ் போய் மூசாட்ட இப்படி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் போய் இப்ராஹிம்கிட்ட இப்படி கேட்பாங்க. ஷிர்க்கு தானே இது? மூத்தா போன ஆளுக்களை போய் அழைத்தல் என்பது, அவங்கள்ட்ட பேசுதல் என்பது அது ஷிர்க்கு தானே? அப்போ இறந்தவர்கள்ட்ட போய் இதுக்கு முந்தி அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட போய் கேளு, பஸ்ஸல்னா சுவால், கொஸ்டின் பண்ணு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை பார்க்கும்போது மூத்தா போன ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. சரி, கேட்கக்கூடாது தான், சலாம் சொல்லக்கூடாது தான். மூத்தா போன ரசூல்மார்கள்ட்ட போய் இந்த ரசூல்லா கேட்பாங்களா? கேட்க முடியுமா? இதுக்கு முந்தி மரணித்த ரசூல்மார்கள்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்பாங்க? அப்போ இறந்து போனவர்கிட்ட கேட்டார்கள், கேளுன்னு கட்டளை வருகிறத. இறந்து போனவர்கள் செவியுற மாட்டார்கள்னு இதே குர்ஆனில் வசனம் இருக்குதுங்கிறீங்க. ஆமாம். அப்போ அந்த குர்ஆன் தானே இதையும் சொல்லுகிறது. முகமது இறந்து போன ஆள்கிட்ட கேளுன்னு இருக்குது. இறந்து போன ஆளுக்கு கேட்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லுகிறது. இறந்து போன ஆளுகள்கிட்ட கேளுன்னு இதில் வருது. அப்போ இந்த அத்தையாத்துக்கு செஞ்ச அதே வாதத்தின் பிரகாரம் இது குர்ஆன்லேயே இது தப்பாக இருக்குது, குர்ஆன்லேயே குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, அதனால் குர்ஆனை வேணான்னு சொல்லிடுவீங்களா? அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அந்த வாதத்தில் நீங்கள் என்ன வாதம் வச்சிங்களோ அதே கான்செப்ட் இதில் இருக்கா இல்லையா? அத்தையாத்தில் என்ன கேட்குறீங்க? மூத்தா போன ஆளுக்கு போய் இப்படி சலாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? குர்ஆனில் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு இருக்குது. அது வரைக்கும் கரெக்டு தான். கண்டிப்பாக சலாம் சொல்லக்கூடாது தான், நேராக கூப்பிடக்கூடாது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது தான். ஆனால் அது மாற்றங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹதீஸை வேணான்னு சொல்லாமல் எல்லா ஹதீஸையும் வேணான்ற அளவுக்கு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அதே மாதிரி குர்ஆனில் இல்லாமல் இருக்கணும். குர்ஆனில் அதே ஸ்டைலில் வசனம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? உமக்கு முன்னர் அனுப்பின ரசூல்மார்கள்ட்ட போய் கேளு. என்ன கேளு? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை நம்ம ஆக்கணுமான்னு கேளு. அந்த அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்ராஹிம் நபிகிட்ட போய் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை நம்ம ஆக்கணுமான்னு கேட்டுப்பார். எப்படி கேட்பாங்க? எப்படி கேளுன்னு கட்டளையிட முடியும்? இறந்து போன ஆள்கிட்ட போய் கேளுன்னு கட்டளையிட முடியுமா? அப்போ இது கண்டிப்பாக இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையாத்தில் கேட்ட அதே வாதத்தின்படி கேட்க முடியும்.
அதுக்கு பதில் இருக்குது. ரெண்டாவது இதுக்கும் பதில் இருக்குது, அதுக்கும் பதில் நம்மள்கிட்ட. இந்த கேள்விக்கும் பதில் நம்மள்கிட்ட இருக்கிறது. குர்ஆனை பற்றி ஒருத்தன் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் நம்மள்கிட்ட இருக்கிறது. ஹதீஸை பற்றி கேட்டாலும் அந்த ஆன்சர் இருக்கிறது. இப்போ ஆன்சருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி வருது என்ன அர்த்தம், இப்படி வருதா இல்லையா, குர்ஆனுக்கு குர்ஆன் மாற்றம்னு வருதில்ல, அப்போ நம்ம என்ன செய்வோம், இதை தள்ளுவீங்களா, அல்லாஹ் மாற்றமாக சொல்ல மாட்டான், இதுக்கு விளக்கம் இப்படி இல்லை, இதுக்கு வேறு விளக்கம் தான், நேரடி வார்த்தைக்கு தான் அர்த்தம். நேரடி வார்த்தைக்கு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஷிர்க்குன்னு முடிவு கட்டினீங்கன்னு சொன்னால், இதையும் நேரடி வார்த்தையை வைத்துக்கொண்டு முடிவு கட்டலாம். குர்ஆனே ஷிர்க்கு சொல்லுன்னு சொல்லி போடலாம். ஆனால் நேரடி வார்த்தை அப்படி இருந்தாலும் இதில் இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், முந்தின ரசூல்மார்கள்ட்ட கேளுன்னா கேட்க முடியாது, நல்லா தெரிகிறது. அப்படி போய் ரசூல்லா கேட்கவும் இல்லை, சாத்தியம் இல்லைன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரிகிறது. அதை போய் எல்லாம் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்களுடைய முந்தின ரசூல்மார்களுடைய போதனைகள் இருக்கும்ல, அதில் போய் தேடி பார்க்குறது. இப்ராஹிம்கிட்ட கேளுன்னா இப்ராஹிமுடைய போதனைகள் இருக்கும், மூசா நபியுடைய போதனைகள் இருக்கும். அவங்க போதனைகளை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வழங்க, இதை ரஹ்மானை தவிர வேறு ஆலிகத்து கிடையாது என்று தெளிவாக இருக்கும். அப்போ முந்தைய ரசூல்மார்கள்ட்ட கேளு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த ரசூல்மார்களுடைய அறிவுரையில் போய் தேடுன்னு அர்த்தம். ரசூல்கிட்ட கேளுன்னா அவங்களுடைய அறிவுரைகள் சில அறிவுரைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அறிவுரைகளில் தேடி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா ரசூல்மார்களுமே அல்லாஹ் மட்டும்தான் வணங்க சொன்னாங்க. யாருமே அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் இருப்பதாக சொல்லலை. அப்போ நீ புதுசாக சொல்கிறதாக சொன்னாங்கன்னு சொன்னால் முந்தைய ரசூல்மார்ட்ட போய் கேளு. அப்போ முந்தைய ரசூல்மார்கிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னா கேட்க முடியாது. அப்போ இதுதான் அர்த்தம்னு சொல்லும்போது முரண் இல்லாமல் போயிடுது. அதான் ரசூல்கிட்டே போய் கேளுன்னு அர்த்தம் கொடுத்தா தான் முரணாகும். ரசூல்கிட்ட கேளு என்பது அந்த அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. எந்த அர்த்தத்தில் உள்ளது, அதாவது ரசூலுக்கு உள்ள அந்த போதனைகள் ஹயாத்தாக இருக்கிறது. முந்தைய ரசூல்மார்களுடைய போதனைகள் ஹயாத்தாக இருக்கிறது. அந்த போதனைகளில் போய் தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னு சொன்னால் என்ன கிடைக்கும், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை தான் அவங்க சொன்னாங்கன்னு கிடைக்கும். இதை பார்த்து தெரிஞ்சிக்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நேரடி அர்த்தம் ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லலை என்று ஷிர்காவாதில்லை. அந்த அர்த்தத்தில் வாசகம் அமைஞ்சிருக்கிறது, ஆனால் அந்த அர்த்தத்தை நம்ம போய் சொல்லலை. ரசூல்லா போய் கேளுன்னு அர்த்தத்தில் சொல்லப்படலை. அவங்க போதனையில் தேடிப்பார் என்பதைத்தான் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி வாசகத்தை கொண்டு சொல்கிறோம். அப்படின்னு அதனுடைய கருத்து வேறையாக இருக்குமேயானால், வெளிப்படையான வாசகம் ஒரு ஷிர்க் மாதிரியானதாக இருந்து அந்த கருத்தில் அது பயன்படுத்தப்படவில்லை என்று வறுமையானால் அது குர்ஆனுக்கு மாற்றம்னு வருமா, அது ஷிர்க்குன்னு வருமா, வராது என்று இதுக்கு விளக்கம் அவங்களும் கொடுப்பாங்க, நம்மளும் கொடுப்போம். அப்போ இது குர்ஆனில் நேரடியாக அப்படி தான் இருக்கிறது. நேரடியாக இறந்து போனால்ட்டு தான் கேட்க சொல்லுது. நேரடியாக சொல்கிற வாசகம் அதுதான். அந்த கருத்தில் தான் நல்லா இதை சொன்னானா, கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஏன்னா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு பல இடங்களில் சொல்லிவிட்டு நீ போய் இறந்து போனால்கிட்ட கேளுன்னு இப்படி எல்லாம் சொல்லுவான், சொல்ல மாட்டான். அதே மாதிரி ரசூல்லாவும் போய் ஒவ்வொரு நபியும் பார்த்து கேட்டால் வந்தாங்க, அப்படியும் கேட்கவும் இல்லை. அப்போ அதுக்கு என்ன தான் அர்த்தம் என்று கேட்டால், முந்தியுள்ள நபிமாருடைய அறிவுரையை போய் அறிவுரையில் தேடுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும் பொழுது இதில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம் என்று கேட்டால், அந்த வார்த்தை வெளிப்படையாக அப்படி தான் இருக்கிறது. வார்த்தையை மட்டும் கவனிக்காமல் அந்த கருத்தில் தான் இது சொல்லப்பட்டிருக்கான்னு சிந்தித்தோம்னு சொன்னால் அந்த கருத்தில் இல்லை, வேறு கருத்து, அந்த கருத்து ஷிர்க் இல்லை அப்படின்னு கொடுத்தா ஷிர்க்கெல்லாம் போயிருமா இல்லையா? அது உங்களுக்கு ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், ஃபருத்தூஹு இலல்லாஹி ஒரு ரசூல், நீங்கள் ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, அது அல்லாஹ்விடத்தில் கொண்டு போங்கள், ரசூல்கிட்ட கொண்டு போங்கள் அப்படின்னு இருக்கிறது குர்ஆனில். ஃபைன் தனாஸத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி ஒரு ரசூல், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டீர்களேயானால் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கொண்டு செல்லுங்கள் இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கருத்து வேறு வந்துருச்சு, நமக்கு இந்த கட்டளை இருக்கிற ரசூல்கிட்ட எப்படி கொண்டு போகிறது, மூத்தா போனால்கிட்ட கொண்டு போய் சொல்கிறான் அல்லாஹ். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு வேண்டாம் ஓகேயா இருக்கலாம். இப்போ இது கியாம நாள் வரைக்கும் அந்த குர்ஆன் இருக்குமே. அப்போ அந்த குர்ஆனில் உள்ள பிரகாரம் நான் ஒரு கருத்து, நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க. அப்போ கருத்து வேறோடு வந்துருச்சு, எங்கே போய் தீர்க்கணும், அல்லாட்ட கொண்டு போய் சொல்கிறான். அல்லாட்ட கொண்டு போக நமக்கு முடியாது, ரசூல்கிட்ட கொண்டு போன்னு சொல்கிறான். ரசூல்கிட்ட போய் தேடி பார்த்து மதீனாவுக்கு போய் கபூரில் போய் கேட்குறன்னு அர்த்தமா அதுக்கு?
அந்த சொல்லுக்கு தான் அர்த்தம். ரசூல்கிட்ட கொண்டு போங்கண்டா ரசூல்கிட்ட தான் கொண்டு போகணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அது சொல்லுக்கு அந்த அப்படி இருந்தாலும் அந்த கருத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ரசூல்கிட்ட கொண்டு போங்கன்னா ரசூல்கிட்ட போதனையோட வரிசைப்பாருங்கன்னு அர்த்தம். ரசூல்கிட்ட கொண்டு போக இயலாது. அப்போ அந்த மாதிரி குரானில் இருக்கத்தானே செய்யுது. இப்படியான விஷயங்கள் நிறைய குரானில் இந்த மாதிரியான விஷயங்களையும் இவர்கள் வாதப்படி மறுக்க வேண்டி வரும். அத்தஹியாத்தை மறுத்தாங்கன்னா மறுக்க வேண்டி வரும். இப்போ இது ஷிர்க் இல்லாமல் விளக்கம் கொடுக்க முடியுதில்ல. ஆனால் சொல்லை பொறுத்த வரைக்கும் ஷிர்க் மாதிரி தானே இருக்குது. விளக்கம் கொடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், ஷிர்க் இல்லைன்னு ஆக்குறோம். விளக்கம் ஏன் கொடுக்குறோம்னு கேட்டால் இந்த மாதிரி சொற்களை என்ன செய்கிறது, உலக வழக்கத்தில் பேசுகிற வழக்கம் இருக்கிறது. அதை வைத்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இறந்து போனால்ட்டு போய் கேளுங்க, அப்போ மாட்டேன்ட்டு கேட்டு பாருன்னா அவங்களுடைய போதனையில் தேடி பாருங்கிற ஒரு சொல் வழக்கு எல்லா பக்கமும் இருக்கிறது. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதை மட்டும் பார்த்து ஷிர்க் என்று முடிவுக்கு வராமல் அந்த கருத்தில் தான் இது சொல்லப்பட்டுச்சா, அப்படித்தான் இந்த வசனத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அப்படித்தான் நாம் புரிஞ்சு கொள்கிறோமா, இல்லை நம்ம எந்த மாதிரி புரிகிறோம், போதனையில் கேளுங்கன்னு தான் புரிகிறோம். அப்போ கருத்து கரெக்டாக இருந்தால் என்ன ஷிர்க் இருக்கிறதுல என்ன இருக்குது. இறந்து போனால்கிட்ட கேட்கலாம் சொல்லலையேங்க, இறந்து போனால்கிட்ட அறிவுரையை தானே தேட சொல்லுகிறது. அப்படின்னா என்னவாயிடுது, அது ஷிர்க் இல்லைன்னு கரெக்டாக புரிந்து போயிடுதுல. இந்த மாதிரி இந்த சிந்தனையாக ஹதீஸுக்கு வரமாட்டேங்க. உங்களுக்கு ஹதீஸில் இப்படி ஷிர்க் மாதிரி வருதுங்கிறீங்க. அதாவது நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு கூப்பிட்டு சொல்கிறோம். கூப்பிட்டு சொல்கிறது மாதிரி தான் இருக்கிறது. சரி, கூப்பிட்டு சொல்கிற அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்பட்டுச்சா. நீங்கள் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, நான் சொல்ல அப்படி இருந்தாலும் கருத்து அப்படி இல்லைன்னு சொல்கிறோமா இல்லையா. சொல்ல பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது, நேராக கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கிறது, நேராக போய் கேட்குற மாதிரி தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கருத்தில் நாங்கள் சொல்லலைன்னு சொல்கிறீங்க, நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் என்ன குர்ஆனை இந்த குர்ஆன் மறுக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த விளக்க தான் சொல்லுவாங்க, நம்மளும் அதை தான் சொல்லுகிறோம். அப்போ குர்ஆனுக்கு மட்டும் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அப்படி முரண் மாதிரி வந்தாலும் முரண் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அக்கறையோடவும் ஒரு பொறுப்போடவும் அதுக்கு இணக்கமான அர்த்தம் இருக்குமாங்கிற ஒரு பயபக்தியோடவும் பார்த்து ஒரு விளக்கம் கொடுக்க முடியுதுல்ல. குர்ஆனை நம்புகிற காரணத்தினால் அப்படி விளக்கம் கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி ஹதீஸ்லையும் முரணாக இருந்தால் தள்ளணுங்கிற விஷயம் வேறு. அதுக்காண்டி முரண் இல்லாதெல்லாம் போட்டு முரண்டு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகன்னு சொல்கிறோம்ல. இது நம்ம மட்டும் சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது இதை சொன்னாங்க. ரசூல்லா வாழும்போது வாழ்ந்த சஹாபாக்கள் இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் சொன்னாங்க. இது அத்தஹியாத்தில் இது தான் ஓதுனாங்க. இதை தான் ரசூல்லா கற்றும் கொடுத்தாங்க. சரி, கற்றுக் கொடுத்த பிறகு அந்த சஹாபாக்கள் இப்போ நமக்கு இப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டதுனால இதை விளங்க முடியாது. சஹாபாக்கள் காலத்துக்கு போயிடுவோம். போன பிறகு இப்போ சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொன்னாங்களா இல்லையா, சொன்னாங்க. அப்போ இது ரசூல்லா கேட்கும், அவங்கள கூப்பிட்றதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு இருந்தால், இப்போ ரசூல்லாவுக்கு பின்னாடி தொழுது அந்த சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லும் பொழுது ரசூல்லா என்ன செய்யணும், அலைக்கும் சலாம் சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்கள கூப்பிட்டு நம்ம சலான் சொல்கிறோம். அத்தஹியாத்தில் அவங்கள கூப்பிட்டு சலான் சொல்கிறோம். வாசகத்தின் பிரகாரம் கூப்பிட்டு சலான் சொன்னோம் என்று சொன்னால், அப்போ ரசூல்லாவுக்கு பின்னாடி பின்பற்றி தொழுகிறாங்க அந்த மக்கள். அதில் அத்தஹியாத்து ஓதுறாங்க. அப்போ சலான் சொன்னால் என்ன கடமை, நம்ம உசுரோட உள்ள ஆளுக்கு என்ன கடமை, பதில் சொல்கிற கடமை. அப்போ சஹாபாக்கெல்லாம் பின்னாடி உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லிட்டாங்க. உடனே ரசூல்லா தொழுதுகிட்டு இருந்த ரசூல்லா என்ன செய்யணும், ஒரு 100 பேர் பின்னாடி தொழுதாங்கன்னா 100 அலைக்கும் சலாம் சொல்லணும். அலைக்கும் சலாம்னு சொல்லிட்டு இருக்கணும். 100 பேர் அத்தஹியாத்து ஓதி இருக்கிறாங்க, 100 பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. 100 பேருடைய அந்த சலாமுக்கு ரசூல்லா பதில் சொல்லணும். சொன்னாங்களா? சரி, அதை கூட ரசூல்லாவுக்கு விளங்குற மாதிரி சத்தம் போட்டு சொன்னாங்களா? அத்தஹியாத்து ஓதுனாங்கல்ல, ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு தானே சலான் சொல்கிறோம். அல்லாட்ட சொல்கிற விஷயத்த மனசுக்குள்ளே ஓதிக்கலாம். மனிதன்கிட்ட பேசுகிற விஷயத்த மனசுக்குள்ளே சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் நபியை கூப்பிட்டு சலான் சொல்கிறாருந்தா எப்படி சொல்லணும்? ரசூல்லா காலத்தை நீங்கள் வாழ்கிறீங்க, ரசூல்லா முன்னாடி தொழுவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பின்னாடி தொழுவுறீங்க. நீங்கள் அவங்களுக்கு இப்போ சலான் சொல்கிறாருந்தா எப்படி சொல்லணும்? வாய்க்குள்ளே சொன்னால் ரசூலுக்கு விளங்குமா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சத்தமாக சொல்லணும். அப்படி சத்தமாக சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, கேட்டு அலைக்கும் சலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி யாராவது சத்தமாக சொல்ல ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா? அத்தஹியாத்து சத்தமாக சொல்லக்கூடிய வகையில் தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்காண்டா இல்லை, வாய்க்குள்ளே சொல்லி கொண்டார்கள். சரி, இந்த வாய்க்குள்ளே சொன்ன ஒன்றுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா? பதிலும் சொல்லலை. அப்போ இந்த வாசகத்தை
ரசூலுல்லாவை கூப்பிடுகிறோம் என்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன செய்யலை, அந்த சஹாபாக்கள் பயன்படுத்தலை. ரசூலுல்லா நமக்கு அலைக்கும் ஸலாம் சொல்லுவாங்க என்பதற்காகவும் பயன்படுத்தலை. இது ஒரு இபாதத்து முறை என்கிற வகையில், அதாவது அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதற்கு பதிலாக உங்கள் மீது முன்னிலையாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு துவா தான், ஒரு துவாவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஷிர்க்கு வருங்கிறது தானே நீங்கள் வேணாங்கிறீங்க. அப்படி வர்ற மாதிரி நடைமுறையில் நம்ம அந்த அந்த பொருள் நம்ம கொள்ளலையே, சஹாபாக்களே கொள்ளலையே. அது மாத்திரம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு வாழ்ந்தாங்கன்னு வைங்க, வாழ்ந்த காலத்தில் பல பகுதிக்கு இஸ்லாம் பரவிருச்சு. உலகத்தின் பல பகுதிகள்லையும் முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க, அனைவரும் தொழுதாங்க. அவங்கவுங்க அங்கங்கே வீட்டில் தொழுதுட்டுருப்பாங்க. அந்த தொழுகையெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டதை சலாம் சொல்கிறாங்க என்ற அர்த்தமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் மதீனாவில் ஒரு முழு நேர வேலை இதுவாக தான் இருக்கணும். ஏன், எப்போவாச்சும் யாராவது இதை ஓதிடுவாங்க. அந்த ஊரில் இந்த ஊரில் இந்த ஊரில் இந்த ஊரில் இந்த ஊரில் ஓதிடுவாங்க. ஓதுனா ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன? ரசூலுல்லாஹ் 24 மணி நேரம் அவங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டால் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் ஸலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன், யாராவது சலாம் சொல்லுவாங்களே, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது ரசூலுல்லாஹ்க்கு விளங்குமே, விளங்குனா பதில் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா? சும்மா உட்காந்து என்னைக்காச்சும் அலைக்கும் ஸலாம் சொன்னாங்களா? சொல்லலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஊர்லேயே ஓதுகிற ஒரு செலவாத்து வந்து அவங்களுக்கு கேட்கலை. அவங்களுக்கு கேட்கணும் என்பதற்காக நம்ம சொல்லவும் இல்லை. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள் என்று வந்தால் தானங்க ஷிர்க்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லுகிறேன், இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்கிறோன்னு வச்சுக்கிறேங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்ம வாழுகிறோம். வாழும்போது ரசூலுல்லாஹ், நான் மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்காங்க, நான் வந்து தாயிஃபில் இருக்கிறேன் உதாரணமாக. தாயிஃபில் இருந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு நான் ஓதுறேன். அப்போ ஓதும்போது எனக்கு என்ன எண்ணம் இருக்கும்? ஒரு ரசூலுல்லாஹ் இப்போ பதில் சொல்லுவாங்க நமக்கு, நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு கூப்பிட்டுவிட்டோம், பதில் சொல்லுவாங்கன்னு நினச்சி நான் ஓதிருப்பேனா? அப்படி ஓதலை. சரி, அப்படி ரசூலுல்லாஹ் வச்சும் அலைக்கும் ஸலாம்னு சொன்னாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் தாயிஃபில் உள்ள இந்த சகோதரரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்துட்டு சொன்னாங்களா? சொன்ன சலாத்தை உங்களுக்கு கேட்டேன். அப்படி நம்புகிறோமா நம்ம? அத்தஹியாத்தில் இதை சொல்கிறோமே தவிர இதை ரசூலுல்லாஹ்வை நோக்கி தான் நம்ம பேசுகிறோம் என்று நம்ம பேசவே இல்லை. இது ரசூலுல்லாஹ் காதில் விழும் என்றும் நம்ம பேசவே இல்லை. விழுந்த ரசூலுல்லாஹ் நமக்கு பதில் சொல்வார்கள் என்றும் பேசவில்லை. அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இப்படி நடக்கவில்லை. அவங்க வாழ்ந்த காலத்திலேயே அத்தஹியாத்தில் எத்தனை பேர் ஓதுனாங்களோ அத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை? பதில் சொல்லலை. அப்படின்னா பதில் சொல்லலைன்னு சொன்னால் சொல்லக்கூடியவரும் அவங்களுக்கு கேட்பாங்கன்றக்கா சொல்லலை. சொல்லக்கூடிய அந்த அத்தஹியாத்து ஓதக்கூடியவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னோடு அப்படி ரசூலுல்லாஹ் தான் நம்ம நோக்கி பேசுகிறோம் அப்படி பேசலை. இது வந்து ஒரு பிரார்த்தனையுடைய ஒரு முறை. உங்கள் மீதுங்கிறது வந்து அவர்கள் மீதுங்கிற ஒரு அர்த்தத்தில் உள்ளது தான். உங்கள் மீதுங்கிற வார்த்தை எப்படி எல்லாம் சொல்லித்தர்றான். ரசூலுல்லாஹ்வுக்காக நபிக்காக நம்ம துவா செய்கிறோம். நபிக்காக துவா செய்யணும் என்கிற ஒரு விஷயத்தை அமுல்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறோமே தவிர, வாசகத்தின் அர்த்தம் நேரடி அர்த்தம் நேரடியாக கூப்பிடுவது போல் இருந்தாலும் நேரடி அர்த்தத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் பார்க்கலையில தூதர்கள்ட்ட கேளுன்னா நேரடி அர்த்தம் என்னது? நேர போய் கேளுன்னு அர்த்தம். அது நேரடி அர்த்தம் இருந்தால் நம்ம அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி இந்த அர்த்தத்தில் எவனா சொல்கிறோமா? யாராச்சும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த காலத்தில் யாராச்சும் இப்படி சொன்னாங்களா? இன்றைக்கி அத்தஹியாத்து ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, அத்தஹியாத்து ஒவ்வொருத்தர் நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறோம், நபின்னு கூப்பிட்றோம், ரசூலுல்லாஹ் வழங்குவாங்க அப்படி நினைச்சான்னா ஷிர்காத்தான் போவோம். அதை அவன் நினைக்கிறதே கிடையாது. இது ஒரு திக்ரு, இது ஒரு பிரார்த்தனை. இதை வந்து அல்லாஹ் வந்து தொழுகையில் அமைச்சு தந்திருக்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், இதில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிற வாசகத்தை பார்த்தால் கூப்பிடுற மாதிரி இருக்கிறது. நடைமுறையில் அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுற அர்த்தத்தில் சொல்லவே இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துக்கு போயிருங்க, தெரிஞ்சு போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அவங்கள்ட்ட 24 மணி நேரம் அலைக்கும் ஸலாம் சொல்லி லைஃப்லாம் போயிடும். ஏன்னா எங்கேயாவது யாராவது எந்த வினாடி எடுத்துக்கொண்டாலும் எங்கேயாவது யாராவது ஃபர்லோ சுன்னத்தோ என்னமோ தொழுதுட்டு இருப்பார், அதில் அத்தஹியாத்து ஓதிருப்பார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பார், உடனே ரசூல் அலைக்கும் ஸலாங்கன்னு, அது முடிஞ்சு இன்னொருத்தர் சொல்லுவார் அவருக்கு அலைக்கும் ஸலாங்கன்னு. அவங்க எந்த சாப்பிட கூட முடியாது, எப்போ பார்த்தாலும் அலைக்கும் ஸலாம் என்று தான் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படின்னு வரும்பொழுது அப்போ இதில் என்ன பிரச்சனை? இது வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுவது அல்ல, வாசகம் கூப்பிடுவது போல் இருக்கிறது. கூப்பிடுறதுங்கிற எண்ணத்தில் எந்த ஒரு முஸ்லீமும் அதை ஓதவே இல்லை.
ரசூல்லா காலத்தில் வந்து உள்ள சஹாபியும் ஓதவே இல்லை. அப்போ வேறு எதுக்காக நம்ம இதை வந்து அப்போ உங்கள் மீதுன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஹதீஸில் விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம் இருக்குன்னு கேட்டால், பொதுவாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளை? இன்னல்லாஹு மலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் வந்து நபியின் மீது செலவாத அருள் புரிகிறான், வானவர்கள் அருளை தேடுகிறார்கள், நீங்களும் அருளை தேடுங்கள் என்று சொல்லிட்டு, யாயுல்லதீன ஆமனு சல்லு அலைஹி சல்லிமு, மூமின்களை நீங்கள் அவருக்கு செலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள்னு ஒரு கட்டளை இருக்குது. இந்த கட்டளைக்கு விளக்கமாக தான் ரசூலுல்லாஹ் அத்தையாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இது சலாத்து சலாம் சொல்கிறது எப்படின்னு கேட்டால், நீங்கள் அத்தையாத்தில் அதை சொல்லிடுங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று ரசூலுல்லாஹ் விளக்கி தான் இதை கற்றுத்தர்றாங்க. அதனால என்ன செய்கிறோம்? அஸ்ஸலாத்து சலாமுன்னு சலாவத்தையும் சொல்லிடுறோம், அஸ்ஸலாமு அலைக்கன்னு சலாமும் சொல்லிடுறோம். அத்தஹியாத்தில் சொல்லக்கூடிய சலாத்து சலாமை தான் இது குறிக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்களா. அந்த அடிப்படையில் அந்த சலவாத்து சொல்லாமல் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கேன்னு நேராக பார்த்து சொல்கிறோமே, கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நேராக பார்த்து சொல்லணும் என்று கேட்டால், அதற்கு வந்து வேறு ஒரு ஹதீஸில் தெளிவான விளக்கம் கிடைக்கிறது. அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.